ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ரித்திக் ரிஷா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் என்ன வரப்போகுதுன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த ஷாப் டூர் என்ன ரொம்ப ஆவலோட இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயம், இந்த முழு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஷாப்பை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகிடலாம். வணக்கம், நான் தான் இன்னைக்கு ரித்திக் ரிஷா பிளேட் டெக்கரேஷன் கடையை பற்றி பேச போகிறேன். என்னதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள், அதாவது நல்ல வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அது சீர்வரிசை தட்டு இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம கடையை நம்ம பற்றியே நம்மளே அழகாக சொல்லணும்னா வேறு யார் சொல்ல போகிறா? அதனால் நம்ம கடையை பற்றி நானே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அழகான வீடியோ, நம்ம கடையில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, என்னென்ன பொருள்லாம் நீங்களே வாங்க முடியுங்கிறத நான் இப்போ அழகாக சொல்ல போகிறேன். இப்போ சீர்வரிசை தட்டு, இப்போ கல்யாணம்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணு பார்க்க போகிறனால சீர்வரிசை தட்டு கண்டிப்பாக தேவை. அந்த சீர்வரிசை தட்டு நம்ம எவ்வளோ அழகாக கொண்டு போகலாங்கிறது தான் நம்ம கான்செப்ட். இப்போ நம்ம கும்பலாக ஒரு 4 பேர் 5 பேர் போகிறோம். நம்ம பாரம்பரியமே என்னென்னா, நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் வெறுங்கையாக போகிறது நம்மளோட பாரம்பரியம். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அப்படி வெறுங்கையாக போகாமல் இருக்கும்போது நான் ஒரு சீர்வரிசை தட்டை ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போகும்போதே ஒரு அழகான சீர்வரிசை தட்டை நம்ம அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா அந்த வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை பார்த்து ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு அடைவாங்க, நமக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி அழகழகான சீர்வரிசை தட்டு இன்னும் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத தான் உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மாமன் சீருங்கிறது ஒரு பெரிய கல்ச்சர். அதை வந்து ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாலும் சரி, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு காது குத்து இருந்தாலும் சரி, சீர் யார் கொடுப்பானா நம்மளோட தமிழ் கலாச்சாரப்படி தாய் மாமா தான் கொடுப்பாரு. அந்த தாய் மாமா சீர் வந்து எப்படியெல்லாம் அழகாக கொடுக்கலாம், எவ்வளோ அழகாக நம்ம டெக்கரேஷன் பண்ணலாங்கிறத நம்ம கடையோட ஃபுல் வீடியோவும் இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் மாமா வந்து ஒரு மாட்டு வண்டியில் ஒரு சீர் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாட்டு வண்டிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட இன்ட்ரோவே இருக்குது. இது எனக்கே ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு இது வந்து இந்த மாட்டு வண்டிங்கிறது நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த பழைய கலாச்சாரத்தை இப்போ புதுமையாக எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து நீங்களும் இந்த மாதிரி மாட்டு வண்டியில் ஒரு பிளேட்டில் ஃப்ரூட்ஸ், ஒரிஜினலாக ஒரு ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷன் பண்ணி வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பிளேட்டு மாட்டு வண்டிக்கு இது நாங்களே கான்செப்ட், இது ஒவ்வொன்றும் நாங்களே பாருங்கள். மயில் மேலே உட்கார்றது, மாட்டு வண்டி மேலே சீர் எடுத்துகிட்டு வர்றது, இப்படி லோட்டஸில் சீர் எடுத்து வர்றது மாதிரிலாம் வந்து கான்செப்ட் நாங்களே பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது என்னென்னா, இப்போ ஃபங்க்ஷன் வந்து எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப நிறைய வந்து இருக்கிறதுல, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணாலும் ஒரு சீர் சிறப்பாக ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்து அவங்க கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ண முடியுங்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கான்செப்டான சீர்வரிசை தட்டும் இருக்குது, இண்டிவிஜுவலான சீர்வரிசை தட்டும் இருக்குது. இண்டிவிஜுவலான சீர்வரிசை தட்டுனா இந்த மாதிரி சீர்வரிசை தட்டு வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே வந்து நாங்களே வந்து டெக்கரேஷன் பண்ணி தரதா இருந்தாலும் தருவோம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம் வந்து இந்த மாதிரி சீர்வரிசை தட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் சீர்வரிசை தட்டு ஏற்கனவே வச்சுருக்கோம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீர்வரிசை தட்டு இந்த மாதிரி வாடகை கிடைக்குமானா இந்த மாதிரி வாடகை கூட கிடைக்கும். வாடகை கிடைக்குன்னா இங்கே லோக்கலில், அதாவது திருப்பூர், பொள்ளாச்சி, இப்போ நம்ம கடை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறனால திருப்பூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிள் இருக்கவங்க அவங்களே வந்து இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதையும் தாண்டி வெளியே இருக்கிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஐட்டம் வந்து சீர்வரிசை தட்டோ இல்லை ஆரத்தி தட்டோ அந்த மாதிரி வாடகை கேட்குறவங்களுக்கு நாங்களே எங்களோட ஓன் பர்சன்ட்டை வச்சு, எங்களோட பசங்களை வச்சு நாங்களே வந்து நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க அங்கே உட்காந்துட்டு அங்கே எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த டெலிவரி கொடுத்து உங்கள் ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி திரும்பி வரவங்களும் இருக்காங்க. இது மாதிரி இன்னும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் எல்லாம் ஃபுல் விளக்கம் சொல்ல முடியாது. ஏதாவது கீழே உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு இதை பற்றி ஏதாவது ஒரு விவரம் தெரியும்னா நம்ம எங்களோட நம்பரில் கீழே கொடுத்துருக்கோம், அதை பற்றி நீங்கள் ஏதாவது விவரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக சீர்வரிசை தட்டு பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெர்மன் சில்வர், அதாவது வெள்ளித்தட்டு எல்லாராலையும் வாங்கி வைக்க முடியாது, ஆனால் வெள்ளித்தட்டு மாதிரியே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெள்ளித்தட்டு ஜெர்மன் சில்வர் மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கினாலும் நம்ம கடையில் எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணத்துக்கு வர்றவங்க நம்ம எப்போவுமே வெறுங்கையோடு அனுப்புறதில்ல. அவங்களுக்கு ஏதாவது நம்ம எதனா ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மாதிரி தாம்பூல போய் இந்த மாதிரி போட்டு கொடுப்போம். இப்போ அந்த கிஃப்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் தெரியணும், அழகாகவும் தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம்னா அந்த கிஃப்ட்டை வந்து அவங்க எப்போவுமே ஞாபகமாக வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஜெர்மன் சில்வர் தான். ஜெர்மன் சில்வரில் குத்து விளக்கு கிடைக்கும். இது மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மளோட ப்ராடக்ட்டில் ஒரே கடையில், அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எல்லா இடத்துக்கு போய் எல்லாமே பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம கடையிலே பார்த்தீங்கன்னா A to Z எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மன் சில்வர் தட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வகையான வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு டிஸ்பிளேக்காக நாங்கள் வெளியே எடுத்து எல்லா டிஸ்பிளே உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்படியே வந்தீங்கன்னா அப்படியே வாங்க நம்ம அடுத்தது பார்த்துடலாம்.
இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க பாருங்க நம்ம சீர்வரிசை தட்டு பாருங்க அங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ பாருங்க நம்ம கடையே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சீர்வரிசை தட்டுக்குன்னு ஒரு கடை வைக்க முடியும்னா அது நம்மளால் மட்டும்தான் வச்சுக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வெரைட்டிஸான ஜெர்மன் சில்வர் தட்டு, குத்து விளக்கு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இங்கே இந்த ஸ்டோன் ஐட்டம், இந்த ஸ்டோன் ஐட்டம் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கடையில் வந்து நமக்கு பாருங்க டன்னு கணக்கில் நம்ம டெக்கரேஷன் ஐட்டம் வச்சுருக்கோம். இந்த டெக்கரேஷன் இந்த ஸ்டோனு இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம ஃப்ரூட்ஸு நம்மளோட பேக்கிங்லாம் டெக்கரேஷன் பண்ணி நம்ம அதில் பேக் பண்ணுவோம். பார்த்தீங்களா, டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, நம்ம தட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய எல்லா டெக்கரேஷன் மெட்டீரியலும் நம்மகிட்டே கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பீஸ் சார் இதில் வந்து உங்களால் இப்போ வந்து ஒரே நேரத்தில் ஒரு 100 பீஸ் கிடைக்குமா அப்படின்னா இதுக்கு சாட்சியாக பாருங்கள், இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இது மாதிரி நாங்கள் சும்மா இது மாதிரி நாங்கள் 2 குடோனே வச்சுருக்கோம். ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் எங்களால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் பல்க் ஆர்டராக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஒரு பெரிய கஸ்டமர் இருப்பாங்க, ஒரு சின்ன கஸ்டமர் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளும் ஒரு சீர்வரிசை தட்டு வைக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஒரு 250 ரூபா வரைக்கும் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்கும். சார் இன்னுமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு தட்டை வாங்கி இந்த மாதிரி ஒரு தட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 தட்டுக்குமே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த தட்டு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 60 ரூபா ரேட்டு வரும். இந்த 60 ரூபா ரேட்டுக்கு இந்த தட்டை வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து சிம்பிளாக பண்ணலாம். இதை ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணி கிராண்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸில் வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் கல்யாணம் பண்ணுறவங்க கூட சீர்வரிசை தட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். சீர்வரிசை தட்டாக வச்சுக்கலாம். உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை நீங்களே ஆரத்தி எடுத்து வரவேற்கனா வரவேற்றுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆரத்தி தட்டு டெக்கரேஷன் தட்டும் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் போக சார் எல்லா தட்டும் ஓகே ரைட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அடுத்து வந்து கான்செப்ட் தீம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த டாய்ஸ், அதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாச்சுன்னா எப்படி அந்த பொண்ணை உட்கார வச்சுருப்போம், அதே மாதிரி ஒரு தாய் மாமா அவங்க ஒரு ஃபேமிலியாக நிற்கிற மாதிரி ஒரு சீர்வரிசை தட்டு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தட்டு வந்து நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம், இல்லை வாடகைக்கு வேணால் வாடகைக்கு எடுத்துக்கும். இது மட்டும் நீங்கள் இங்கே லோக்கலில் மட்டும் தான் கொடுப்பீங்களா சார், இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் கிடைக்குமானா எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். அதுக்கான எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து இது வாடகைக்கு வாங்கிக்கலாம், விலைக்கு வாங்கிக்கலாம். ஆனால் எவ்வளோ தட்டு வாங்குறீங்க என்னங்கிறது மட்டும் அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோட பர்சன் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு புரிய வச்சுருவார். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க ஜெர்மன் சில்வருக்கு மட்டுமே இதுவான ஒரு பெரிய சூழல் ஒரே நேரத்தில் ஒரு 25 தட்டு 50 தட்டு உங்களால் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் வைஸாக இங்கே வந்து நம்மளோட ப்ராடக்ட் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கடையை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம வெறும் ஸ்பீச்சுக்காக மட்டுமே சொல்கிறது இல்லை, நம்மளோட ஓன் க்ரியேட்டிவில் இன்னும் ஐடியா நிறைய பண்ணி நம்ம ஒவ்வொரு தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டாய்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் விலைக்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் இப்போ வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி எங்களோட வெப்சைட்டே வந்து ரித்திக் கிருஷான்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நம்மளோட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன், குஜராத், கல்கத்தா ப்ராடக்ட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷிங்லேருந்து எல்லா ஃபினிஷிங்கான ட்ரேயும் நம்மகிட்ட கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் காமிச்சிடும். ப்ராடக்ட் காமிக்கிறதா இருந்தால் காமிச்சிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நாங்கள் விடுபட்டுருப்போம். ஆனால் எங்களோட கடையோட ஷோரூமை வந்து இந்த வீடியோவில் இன்னும் ஃபுல்லாக பார்க்கணும்னா நீங்கள் இன்னும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கலாம். திருப்பி இப்படி இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சார் சீர்வரிசை தட்டுக்காக இவ்வளோ தூரம் பண்ண முடியுமானா கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியும். அவ்வளோ ப்ராடக்ட் எங்களால் வச்சுருக்கோம், வாங்க பார்த்துக்கலாம். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாரீ ட்ரெஸ்ஸு ஒரு நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுங்கிறது கொடுக்காம இருக்க மாட்டோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ட்ரே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது என்னால் ஒன்றா மட்டும் தான் எடுத்து காட்ட முடியுது. ஒரு வீடியோவை நம்ம பெருசாக போட்டோம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா ஒரு அச்சத்தினால. இதை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருந்தா நீங்கள் வந்து ஃபோனில் என்ன டவுட்னாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னும் பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா பிராஸு பார்த்தீங்களா, பிராஸு, காப்பரு, பித்தளை தட்டு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸான தட்டு இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 800 வகையான தட்டு நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இல்லை நீங்கள் எங்கள் கடைக்கு விசிட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ப்ராடக்ட் தட்டு. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். நீங்கள் வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு 10 தட்டு வாங்கி பாருங்கள். வெள்ளிக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா பாருங்கள். உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு சும்மா ஒரு பூ மலர் வாழையை இப்படி தூவுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தூவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் சம்பு இதெல்லாம் நீங்கள் வெள்ளியில் வாங்கி தான் ஆகணும்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர்லேயே வெள்ளிக்கு ஈக்குவலாக இணையாக இல்லை, வெள்ளியோட அழகாகவே கிடைக்கும். அப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து எதாவது மிஸ் ஆயிரும், அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இதை விட என்ன ஒன்று வந்து இப்போ நான் வந்து ஒன்று வாங்க சொல்கிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்கள், எங்களோட பிளேட் டெக்கரேஷனுக்கு ஒரு சாட்சியாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளேட் டெக்கரேஷன், இது வந்து சாக்லேட் டால்.
இது வந்து நாங்களே பண்ணுறது. இந்த வந்து டாய்ஸை ஒரு சாக்லேட் டாலை எப்படி மாற்ற முடியுங்கிறக்காக நாங்கள் பண்ண ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த ஃபங்க்ஷனை போனாலும் சரி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோடு நாங்கள் எல்லாம் பேஸ் எல்லாம் உருவாக்கி அதுக்குப்படி தான் நாங்கள் ஃபங்க்ஷனே பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே எங்களோட ப்ராடக்ட் பற்றி தெரியும். இப்போ ஒரு சீர் வருஷத்தினாலும் சரி, ஒரு நிச்சயதார்த்தனாலும் சரி, அதை பற்றி நம்ம எப்படியெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை ஷூட் பண்ணி பண்ணுறது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. இன்னும் பார்க்க போனால் இப்போ நான் வந்து இந்த கடையை பற்றி சொல்லிட்டேன். நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை பற்றியோ இல்லை நம்ம ஃபங்க்ஷனை பற்றியோ எல்லாமே எடுத்து இன்னும் ஒரு சீர்வரிசை தட்டுகளின் அரசன் ரித்திக் ரிஷப். We are number 1 in plate decoration of சீர்தட்டு வரிசை since 2009. காந்திபுரம், ஆர்எஸ்புரம், 11th Cross Street, Srivel Tower, 100 feet road near Konganadu Center, Coimbatore 12. இனி உங்கள் விசேஷம் எங்களுடன்.